ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிவா. இது நம்ம சேனலுடைய செகண்ட் வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம லெட்டர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ லெட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு லாங்குவேஜோடைய பேசிக் யூனிட், அதாவது அடிப்படை அலகு, மிகச்சிறிய அலகு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லெட்டர்ஸ். இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷில் இருக்க மற்ற எந்த லாங்குவேஜ் வேணால் எடுத்துக்கோங்க. அதில் இருக்க ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் தனித்தனியாக பிரிக்கும்பொழுது இந்த லெட்டர்ஸ் வந்து சேர்ந்து நமக்கு மீனிங் கொடுக்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இங்கிலீஷே எடுத்துக்கலாம். இங்கிலீஷ்ன்றது வந்து நம்ம ENGLISH இந்த ஒரு 7 லெட்டர்ஸ் சேர்ந்து தான் இந்த இங்கிலீஷ்ன்ற வேர்டு கொடுக்கும். இப்போ இங்கிலீஷில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 26 லெட்டர்ஸ் இருக்கு. இந்த 26 லெட்டர்ஸை வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அது எப்படின்னா வவ்வல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் அப்படின்ட்டு பிரித்து வச்சிருக்காங்க. இந்த வவ்வல்ஸுக்கும் கான்சனன்ட்ஸுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வவ்வல் சவுண்டெல்லாம் சொல்லும்பொழுது நம்ம வாய் வழியா வர காத்து வந்து எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வரும். இப்போ நீங்க ஏ, இ, ஐ, ஓ, யூ இதெல்லாம் சொல்லும்போது நம்ம தொண்டையாலேயோ, நம்ம நாக்குனாலேயோ, நம்ம வாயினாலேயோ எந்த ஒரு ஸ்டாப் பண்ணாம அப்படி ஸ்ட்ரைட்டா அந்த சவுண்ட் எல்லாம் வரதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். இப்போ நீங்க மற்ற லெட்டர் சொல்லி பாருங்க. இப்போ பி, சி, டி, எஃப் இதெல்லாம் சொன்னீங்கன்னா நம்ம வாய் ஏதோ ஒன்று பண்ணி அந்த காற்றை தடுத்து அந்த சவுண்டை நமக்கு மேக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வவ்வல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ்க்கான டிஃபரன்ஸ். இப்போ கான்சனன்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வவ்வல்ஸ் இல்லாத மீதி 21 எழுத்து தான் இந்த கான்சனன்ட்ஸ். இந்த 21 எழுத்துனால நமக்கு ஒரு 24 சவுண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ தமிழில் எப்படி இந்த உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து அப்படின்னு நமக்கு கிடைக்குதோ, அதுமாரி இந்த வவ்வல்ஸும் கான்சனன்ட்ஸும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு சவுண்டு கொடுக்கும். அதுபோல் இந்த கான்சனன்ட்ஸில் இருக்க ஒய்ன்ற லெட்டர் வந்து ஒரு ஸ்பெஷலான லெட்டர். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வவ்வல்ஸ் கொடுக்க முடிஞ்ச சவுண்டை இந்த ஒய் வந்து ஒரு 3 சவுண்ட்ஸ் கொடுக்கும். ஏ, இ அண்ட் ஐ இந்த 3 சவுண்ட்ஸ் வந்து ஒய் வந்து ஸ்பெஷலாக கொடுக்கும். அதனால இந்த ஒய்ன்றது வந்து ஸ்பெஷல் லெட்டர். அண்டு இந்த ஒய் வந்து சில இடத்துல வவ்வல் இல்லைனாலும் இந்த ஒய் வந்து அந்த வவ்வல் சவுண்டை ஃபில் பண்ணி ப்ராப்பரான மீனிங்கை கொடுத்துரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்கை அதில் பார்த்தோன்னா வவ்வலே இருக்காது. ஆனால் இந்த ஒய் வந்து ஐ சவுண்டை கொடுத்து நமக்கு ஃபில் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ஃப்ளை, மை இதுமாரி நிறைய வார்த்தையில் இந்த ஒய் வந்து வவ்வல்ஸ் இல்லாத ஒரு இடத்த ஃபில் பண்ணி மீனிங் கொடுப்பாரு. இப்போ இந்த ஒய் ஸ்பெஷல் லெட்டர் இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம். 3 சவுண்டு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது என்னென்ன சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஏ, ஐ அண்ட் இ இந்த 3 வவ்வல் சவுண்டை வந்து நமக்கு ஒய் வந்து மேக் பண்ணுது. இப்போ ஏக்கு வந்து எல்லோ. இப்போ எல்லோ வர இடத்துல நமக்கு வந்து ஒய் வந்து ஏ சவுண்டை நமக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. செகண்ட் வந்து ஸ்கை அண்டு ஃப்ளை. இப்போ இங்கே பாருங்க ஐ சவுண்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஹாப்பி, ஹாப்பி எழுதிக்கோங்க. இங்கே வந்து இப்போ நம்ம ஹாப்பி இதில் வந்து சொல்லும் போது ஹாப்பி இ முடியும் போது இ சவுண்டு கொடுக்குது. இதனால தான் வந்து ஒய்யை வந்து ஸ்பெஷல் லெட்டர் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இப்போ கான்சனன்ட்ஸ் அவ்வளோதான். நீங்கள் கான்சனன்ட்ஸ் பற்றி ரொம்ப டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அது எந்தெந்த சவுண்டு இருக்குது, அது எப்படி சவுண்டை நம்ம மேக் பண்ணணும் அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம அடுத்து வந்து வவ்வலை பற்றி பார்க்கலாம். வவ்வல்ஸ் வந்து 2 டைப்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்மல் வவ்வல்ஸ் அண்டு டிப்தாங் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக பிரிஞ்சிருக்கும். நார்மல் வவ்வல் வந்து 12 சவுண்ட் இருக்கும், அதாவது ஷார்ட் சவுண்ட் அண்டு லாங் சவுண்ட். இப்போ இந்த டிப்தாங் சவுண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 வவ்வல் சேர்ந்து ஒரு சவுண்டை கொடுக்கும். 2ம் சேர்ந்து ஒரே சவுண்டாக கொடுக்கும். அதுதான் வந்து இந்த டிப்தாங் சவுண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். இதை பற்றி நீங்கள் ரொம்ப டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு போட்டு குழப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம டிப்தாங் சவுண்ட்ஸையும் இதோடு நிறுத்திக்கலாம். நம்ம இப்போ மெயினாக பார்க்க போகிறது இந்த வவ்வலில் இருக்க 12 சவுண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் சவுண்ட்ஸ். இது வந்து ஒரு 5 சவுண்ட் இருக்கு. அண்டு லாங் சவுண்ட் இது வந்து ஒரு 7 இருக்கு. இப்போ தமிழில் நம்ம எழுத போனோம்னா ஆ, இ, உ, ஏ அண்டு ஓ இந்த 5 தான் ஷார்ட் சவுண்ட்ஸ். லாங் சவுண்ட் பார்த்தோன்னா ஆ, இ, உ, ஏ, ஓ, ஔ, ஐ இது போல ஒரு 7 சவுண்ட் வந்து நமக்கு லாங் சவுண்டாக கிடைக்கும். இதை தான் நம்ம வந்து வவ்வல்ஸ் இந்த 5 எழுத்துனால டிஃபரன்ஸ் பண்ணி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். இப்போ தமிழில் வந்து மொத்தம் 12 எழுத்து சேர்ந்து இந்த லாங் அண்ட் ஷார்ட் சவுண்ட்ஸை கொடுக்கும். ஆனால் நமக்கு இங்கிலீஷில் வெறும் 5 லெட்டர்ஸ் மட்டுமே இது எல்லாத்தோடைய சவுண்ட்ஸையும் நமக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ நம்ம வவ்வலில் இருக்க ஒவ்வொரு லெட்டருக்கும் இருக்க சவுண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்து நம்ம அதுக்கு எக்ஸாம்பிளோட சேர்ந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏவை எடுத்துக்கலாம். ஏன்றது அதோட எழுத்து. இப்போ நம்ம இங்கிலீஷில் சொல்லும் போதே ஏ அப்படி சொல்லுவோம்ல, அதோட லெட்டரான ஏ. இது வந்து ஷார்ட் சவுண்ட், லாங் சவுண்ட்.
அண்டு ஆ மற்றும் ஆ. இப்போ ஈக்கு எடுத்தீங்கன்னா அதோட சவுண்டான இ, இ, ஏ, ஐ இந்த 4 சவுண்டு இ வச்சிருக்கோம். ஐக்கு பார்த்தீங்கன்னா அதோட சவுண்டான ஐ, அப்புறம் இ இந்த 2 சவுண்ட் ஐ வச்சிருக்கு. இப்போ ஓ தான் இதுல பார்த்தீங்கன்னா அதிகமான சவுண்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. ஓ, ஓ, ஔ, ஆ, ஆ, உ இவ்வளவு சவுண்ட்ஸ் வந்து ஓ வச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்டா பார்த்தீங்கன்னா யூ, உ, உ, ஆ இந்த 3 சவுண்ட் வச்சிருக்காரு. அண்ட் 2 ஸ்பெஷல் சவுண்ட் யூ, யூ அப்படின்ற 2 எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸும் இந்த யூ வந்து சில இடத்துல நமக்கு கொடுக்கும். ஓகே. இப்ப நான் ஏன்ற லெட்டருக்காக ஒரு 4 சவுண்ட்ஸோட சேர்த்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன். இப்ப நம்ம இத சொல்லி பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஆண்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். 2வது ஆப்பிள். இது 2த்தையும் பார்த்தீங்கன்னா, நமக்கு சின்ன ஆ சவுண்ட் வந்து கிடைக்கும். இதே நீங்க இதுல சொல்லி பாருங்க. ஆர்மி பெரிய ஆ சவுண்ட் வரும். ஆர்ச் அதுவும் பெரிய ஆ சவுண்ட் வரும். இது 2த்துக்கும் நம்ம சொல்லி பார்க்கும்போது டிஃபரன்ஸ் தெரியும். அதேபோல இங்க பார்த்தீங்கன்னா, எபிலிட்டி ஏ சவுண்ட் கிடைக்குது. தமிழ்ல ஏ சொல்லுவோம்ல, இந்த ஏ சவுண்ட் கிடைக்கும். ஏபிள் அதுக்கும் நமக்கு அந்த சவுண்ட் கிடைக்கும். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஏரியா இது வந்து பெரிய ஏ சவுண்ட் ஏரியா. நெக்ஸ்ட் ஏஜ் இதுக்கும் நமக்கு பெரிய சவுண்ட் கிடைக்கும். ஸோ இது இப்ப இந்த ஒரே ஒரு ஏ லெட்டர் மட்டும் 4 சவுண்ட்ஸ் கொடுத்திருக்கு. இது போல தான் இந்த வவல்ஸ் வந்து மேக் பண்ணி ஒரு 12 சவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம எல்லா வவல்ஸுக்கும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம மத்த வவல்ஸ்க்கான சவுண்ட்ஸோட சேர்த்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ஈக்கு இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஐ அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஈக்காக ஐ சவுண்ட் கிடைக்குது. இதே இந்த இடத்துல பாருங்க இன்ஜின். நார்மலா அப்படியே சைலண்டா இ அப்படின்ற சவுண்ட் மட்டும் கொடுக்குது. இங்க என்ஜின் வருது. ஈகர் இந்த இடத்துல பாருங்க பெரிய லாங் சவுண்டா கிடைக்குது. இந்த இடத்துல எலிஃபண்ட் ஏ சவுண்ட். ஸோ இங்க நீங்க சொல்லி பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஈஸியா நீங்க புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல பாருங்க ஐக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இங்க வந்து ஐ சவுண்ட் கிடைக்குது. 2வது இந்தியா இ சவுண்ட் கிடைக்குது. ஸோ நீங்க சொல்லி பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாவே புரியும். ஐஸ்கிரீம் ஐ வேற எது எக்ஸாம்பிள்னா அயன் மேன் அப்படி சொல்லும்போது ஐ. இப்போ நெக்ஸ்ட் வந்து யூக்கு பார்க்க போறோம். கட் அந்த சவுண்டு. சூப்பர் ஊ சவுண்ட் கிடைக்குது. ஜூன் பெரிய ஊ சவுண்ட் கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ லாஸ்டா ஓக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்ட் இருக்கு. அடுத்து ஓக்கான எக்ஸாம்பிள்ஸ் சேர்த்து பார்த்துருவோம். இப்போ இங்கிலீஷ் வவ்வல்லையே நிறைய சவுண்ட் கொடுக்குற ஒரே லெட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓ தான். இப்போ ஓ வந்து ஒரு 6 சவுண்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல சொல்லி பார்க்கும்போது ஆரஞ்ச் இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு பியூரா ஆ அப்படின்ற சவுண்ட் கிடைக்குது. அதே மாதிரி ஆர்கன் இந்த சவுண்ட் கிடைக்குது. ஆப்ஜெக்ட் இங்க நம்ம சொல்லும்போது நமக்கு லாங் சவுண்ட் கிடைக்கும். ஆப்ஜெக்ட் அதே மாதிரி கிடைக்கும். செகண்ட் ஒன் நம்ம பிளேனா சொல்லும் போதே ஓ அப்படின்னு சவுண்ட் வந்தது. இங்க வந்து ஓமன் ஓ பெரிய சவுண்ட் கிடைக்குது. அவுட் இங்க நீங்க சொல்லி பாருங்க. அவுட் அவுல் அப்படியே கிளியரா அவு அப்படின்ற சவுண்ட் நமக்கு மேக் ஆகும். ஸோ இங்க வந்து அவு லாஸ்ட் ஊட்டி ஊ. ஸோ இவ்வளவுதான் இந்த இங்கிலீஷ் வவல்ஸ்னால இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் அண்டு லெட்டர்ஸ்க்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் இந்த வீடியோவில் ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ட் ஆஃப் ஸ்பீச் அதாவது இப்போ வேர்ட்ஸில் ஒரு 8 டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோ அவ்வளோதான். நான் இப்போ தான் என்னுடைய டீச்சிங் ஸ்கில்லை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட வே ஆஃப் டீச்சிங்கில் உங்களுக்கு ஏதாவது இந்த சேஞ்சஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதையும் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி என்னோட பெஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. இந்த சேனல் உங்களுக்கு நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நம்பினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது அப்படி சொன்னால் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.